Hello everyone, welcome to Spice Blend. சீனி முறுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1.5 கப் அவிச்ச கோதுமை, வறுத்த வெள்ளை அரிசிமா 1.5 கப், வறுத்த உளுத்தம்மா 1/2 கப், 3/4 டீஸ்பூன் உப்பு, வெள்ளை எள்ளு 1.5 டேபிள் ஸ்பூன், 1 கப் சீனி பாகு செய்கிறதுக்கு, 7 டேபிள் ஸ்பூன் கோகனட் மில்க் பவுடர், 3 கப் வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன் கோகனட் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த வார்ம் வாட்டரில் 7 டேபிள் ஸ்பூன் கோகனட் மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி கோகனட் மில்க் எடுக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காயில் இருந்து பால் எடுக்கிறதா இருந்தால் முதலாம் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதால் 2ஆம் 3ஆம் பாலில் இருந்து 3 கப் எடுத்தால் ஓகேயாக இருக்கும். ஆக கட்டியாக கோகனட் மில்க் எடுக்காமல் இப்போ இதில் நான் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு தண்ணியாக எடுத்தீங்கன்னா காணும். இப்போ இந்த கோகனட் மில்கை அடுப்பில் வச்சு ஒரு பபிள் வரும் வரைக்கும் சூடாக்கி எடுக்க போகிறேன். இடையில் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். பால் ரெடி ஆகி கொண்டிருக்கு. அதுக்கிடையில் இந்த மாவில் உப்பு எள்ளு எல்லாம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் நல்லா கொதிச்சிட்டுது. ஒருக்கா அப்படி பபிள் மாதிரி வந்தோடனே நிப்பாட்டிடணும். கனை நேரம் வச்சு சூடாக்கக்கூடாது. ஒரே அடியாக எல்லா பாலையும் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். குழைக்கேக்கியே தேங்காய் பால் உளுத்தம்மா எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வந்து கொண்டிருக்குது. இப்போ நான் கையால் குழைக்க போகிறேன். கையால் குழைச்சா தான் மா நல்ல வடிவாக குழப்படும். முழு தேங்காய் பாலையும் விட்டு குழைச்சிங்களா தண்ணியாக வந்துடும். சரியாக 2.5 கப்போட ஒரு கொஞ்சம் கூடவாக தான் தேவைப்படும். எக்ஸ்ட்ராவாக பிறகு தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் 3 கப் எடுத்து வச்சுருந்தேன். அதால் பார்த்து தேவையான அளவுக்கு தக்கின மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மூன்று கப் பால் எடுத்துனேன். அதில் இவ்வளவும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இந்த பதத்தில் மா இருக்கணும். இப்படி குழைக்க மா உதிர்ந்ததுண்டா பால் இன்னும் சேர்க்கணும். அதே மாதிரி மாவில் பால் கூடி இருந்துச்சுன்னா முறுக்கு புளியேக்க முறுக்கு உடைய பார்க்கும். மாவை வடிவாக குழைச்செடுத்த பிறகு கொஞ்சம் ஆயில் பூசி விட போகிறேன். இப்படி செய்தால் மா வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். முறுக்கு புளிஞ்சு முடியும் வரைக்கும். அதோட முறுக்கு புளியேக்கையும் ஈஸியாக இருக்கும். இந்த உரலில் தான் இந்த அச்சு முறுக்கு செய்ய போகிறேன். இதுக்குள்ள வந்து இதே மாதிரி நிறைய அச்சுகள் இருக்கும். இந்த 2 அச்சையும் தான் நான் இன்றைக்கு யூஸ் பண்ண போகிறேன்.
இப்போ இந்த முறுக்கை வந்து ஓவல் ஷேப்பில் இப்படி மடிச்சும் விடலாம், இல்லையாண்டா இப்படி நீட்டாக வெட்டியும் விடலாம். இதை மாதிரி 2-3 ஷேப்பில் செய்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட நல்லா வடிவாக இருக்கும். நான் கோதுமை மாவோட 1.5 கப் வெள்ளை அரிசி மாவு எடுத்து செய்கிறேன். நீங்கள் சிவப்பு அரிசி மாவில் செய்கிறதா இருந்தால் வெள்ளை அரிசி மாவுக்கு பதிலாக 1.5 கப் சிவப்பு அரிசி மாவு எடுத்து செய்யலாம். இப்போ நான் அச்சை மாற்றி செய்கிறேன். இது வந்து சரியான திக்காக இருக்கிறபடியாக நடுவால் வெட்டி விடுறேன். மெல்லிசான அச்சைன்னு சொன்னால் நடுவில் வெட்டி விட தேவையில்லை. எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். சூடாகாமல் போட்டால் மா வந்து எண்ணெய்க்கு கரைய பார்க்கும். ஒரு பீஸ் மா எடுத்து இப்படி போட்டு பார்த்தா உடனே மேலே வரணும். அதுக்கு பிறகு முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு போடுறபடியாக மா கரையாமல் அப்படியே போட்டோன்னு மேலே வருது. எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே தொடக்கூடாது. இப்படி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலராக சேஞ்ச் பண்ணோன்னு தான் மெல்லமாக இப்படி திருப்பி விடணும். எண்ணெயில் இப்படி பபிள்ஸ்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. அது குறையும் வரைக்கும் கொஞ்சம் பொரிய விடணும். இப்படி பபிள்ஸ்கள் எல்லாம் குறைஞ்சு கலரும் கொஞ்சம் ப்ரௌனாக சேஞ்ச் பண்ணோன்னு எடுக்க கணக்காக இருக்கும். பொரிக்க இப்படி க்ரம்ஸுகள் வந்து கொண்டிருக்கும். அதை இப்படி ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டால் அடுத்த தரம் புதுசாக முறுக்கு போடைக்க அதில் ஒட்டாமல் இருக்கும். சீனி பால் செய்கிறதுக்கு 1 கப் சீனி எடுத்துருக்கிறேன். இதோட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இடையக்கிட இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டிருக்கணும். 5 மினிட்ஸாக செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி விட்டு பார்க்க இப்போ வந்து தண்ணி மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சணும். இப்போ கொஞ்சம் திக்காக வந்துட்டுது. இப்போ விட்டு பார்த்தா தண்ணி மாதிரி ஓடாமல் இப்படி இழுவர்ற மாதிரி கொஞ்சம் திக்காக இப்படி வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிப்பாட்டலாம். இப்படி பார்த்து எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கப்புக்கு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சத்தை விட்டு பார்த்தா இப்படி கரையாமல் இருக்கணும். கரைஞ்சுதான்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இல்லாமல் இப்படி இழுபடுற மாதிரி வருது. இதை அடுப்பில் இருந்து இறக்கின உடனே அப்படியே சூட்டோடையே இந்த முறுக்கு மேலே விடணும். ஒருக்கா விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பிறகு படாத இடங்களுக்கு மேலே திருப்பியும் விடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சரியான பதத்தில் மாவையும் குழைச்சி எண்ணெயும் நல்லா கொதிச்சோன்னா போட்டு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி கிறிஸ்பியாக உடையாமல் வரும். சீனி எல்லாம் நல்ல அளவாக இருக்குது. அதே நேரம் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. எங்கிட்ட விட்டு இந்த சீனி முறுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிட்றபடியாக நான் அடிக்கடி செய்து இப்படி ஒரு கண்டெய்னருக்கு போட்டு வச்சுடுவேன். இதை வந்து இப்படி செய்து வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் பழுதாகாமல் இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
Thank you for watching.